இன்றைய தலைப்பு செய்திகள். பண்பாடே இல்லாமல் அநாகரிகமாக பேசுவதை கொள்கையாக கொண்டிருக்கும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களைப் போலவே எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசுவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்கலைகள் மற்றும் கல்லூரிகள் பாடத்திட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது என்று திராவிட இயக்கங்கள் குறித்த விவரங்கள் அதிகம் உள்ளன என தமிழக கவர்னர் RN ரவி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் எத்தனை மொழிகளை கற்றாலும் தாய்மொழியை மறக்கக்கூடாது என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 5000 கனஅடியாக குறைக்கப்பட்டு உள்ளது. நெல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் ரஜினி, விஜய் படங்கள் திரையிடல் சம்பந்தமாக கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிப்பால் செல்போன் டார்ச் மூலம் குழந்தைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 20ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் வாக்குகள்தான் நமது ஜனநாயகத்தின் பலம் என்றும் வயநாட்டின் எதிர்காலத்திற்காக கைகோர்ப்போம் எனவும் வயநாடு காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் அடையாறு ஆற்றில் நண்டு பிடிக்க சென்று தண்ணீருக்கு நடுவில் சிக்கிக் கொண்ட குடும்பத்தை 4 மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்பு மற்றும் மெரினா உயிர் பாதுகாப்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 5 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே வாயு கசிவு ஏற்பட்டதாக திருவொற்றியூர் விக்டரி பள்ளி மாணவிகள் நாடகம் ஆடியிருக்கலாம் என்று போலீசார் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சூரியனார் கோவில் ஆதீனத்தை வெளியேற்றிய பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தஞ்சமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பணியின் போது நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்த இராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊரான தேனிக்கு கொண்டுவரப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஜார்க்கண்ட் முதல்கட்ட சட்டசபை தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 13.4% ஓட்டு பதிவாகியுள்ளது. வயநாடு இடைத்தேர்தலில் 13.4% ஓட்டு பதிவாகியுள்ளது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறை செயலர் மதுமதி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் NCC, NSS, ஸ்கவுட், JRC போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான மாணவ மாணவிகளை பள்ளியை விட்டு வெளியே அழைத்து செல்லும்போது சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியின் பெற்றோரிடம் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று அதன்பின் மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. EPS வடிக்கும் முதலை கண்ணீரை பார்த்தால் முதலையே தோற்றுவிடும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் சென்னை ஆஃபீசர்ஸ் அகாடமியில் படப்பிடிப்பு நடத்திய பிறகு இராணுவ வீரர்கள் ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் விஜய் கலந்து கொண்டார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் ரவுடிக்கு மாமூல் தர மறுத்த பெண் வியாபாரி கத்தியால் அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையை தடுக்க முயன்ற அந்த பெண்ணின் கணவரும் படுகாயமடைந்துள்ளார். அர்ச்சகர், ஓதுவார், தவில் மற்றும் நாதஸ்வரம் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி முடித்த 115 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அதிக அளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 10ஆம் தேதி இரவு சிங்கப்பூரில் இருந்து வந்த விமான பயணிகளில் சந்தேகப்படும்படியாக இருந்தவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பல்வேறு விமானங்களில் வந்த பயணிகளை நிறுத்தி தனித்தனியாக சோதனை நடத்தியதில் 8 பெண்கள் உட்பட 25 பேர் தங்கம் கடத்தியதை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டனர். நாடு முழுவதும் தற்போது பல்வேறு முக்கிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னை எழும்பூர் நெல்லை வந்தே பாரத் ரயிலுக்கு பயணிகளிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. கோவை மக்களுக்கு கோவை சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்துள்ளது. புத்தொழில் புரிவோரை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் ஸ்டார்ட் அப் சென்னை செய்க புதுமை என்ற நிகழ்ச்சி சென்னை தரமணி IITM வளாகத்தில் நேற்று நடந்தது. மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றினார். தற்போது உலகநாயகன் பெயரையும் மிரட்டி மாற்ற வைத்து விட்டனர் என தமிழக பாஜக மூத்த தலைவரான தமிழிசை தெரிவித்துள்ளார். மாணவியருக்கு மதுபானம் கலந்து கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்த ஆசிரியர் மற்றும் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கின் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை திரும்ப பெற்றதை எதிர்த்தும் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனு வாபஸ் பெறப்பட்டதால் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் டாக்டர்கள் பணி நேரத்தில் இல்லை எனில் உடனடி பணி நீக்கம் செய்யப்படுவர் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
ஓராண்டுக்கும் மேலாக அபுதாபி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிதி நிறுவன இயக்குநர் ராஜசேகரை இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டுமென அந்நாட்டு போலீசாருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 12 மாவட்டங்களில் 64 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை நேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் அருகே அங்கன்வாடி மையத்தில் குடியேறிய குடும்பம் ரேஷன் கடையை குழந்தைகள் பயன்படுத்துகின்றனர். தமிழகத்தில் இந்த ஆண்டில் 75,800க்கும் மேற்பட்டோர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 4,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காலமுறை ஊதியம், குடும்ப நல ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ரூபாய் 100 கோடியில் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா தமிழக சுற்றுலாத்துறை அமைக்கிறது. 2026-27ஆம் ஆண்டு தமிழகத்தின் தினசரி மின் தேவை 23,013 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்று மத்திய மின்சார ஆணையம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகையும் பரத கலைஞருமான வைஜெயந்தி மாலா பாலிக்கு ITM பல்கலைக்கழகம் வாழ்நாள் சாதனையாளருக்கான கௌரவ டாக்டர் பட்டத்தை சென்னையில் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் வியாழக்கிழமை முதல் விற்பனை தொடங்கப்படுகிறது. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்றப்பின்னணியை ஏன் காவல்துறையினர் மூலம் விசாரிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. அர்ச்சகர் நியமனம் தொடர்பாக பலர் தொடுத்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அரசு மற்றும் துறை சார்பில் எடுத்து வைக்கப்படவுள்ள வாதங்கள் குறித்து மூத்த வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் சோர்சிங் ஷோ என்று அறியப்படும் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியின் 12வது பதிப்பு இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. மதுபானங்களை அதிக விலைக்கு விற்றால் அனைத்து பணியாளர்களும் இடைநீக்கம் செய்யப்படுவர் என்று சுற்றறிக்கையை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் டாஸ்மாக் தரப்பில் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியையொட்டியுள்ள குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்க சிறப்பு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உழைப்பே உன்னதமான உடற்பயிற்சி என முன்னாள் தலைமை செயலாளர் வே. இறையன்பு ஆம்பூரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற புத்தக கண்காட்சி கருத்தரங்கில் கூறியுள்ளார். சென்னை மக்கள் கவனத்திற்கு மழை காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை அறிய வருகிறது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஆப் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தென் ஆப்பிரிக்கா இந்திய அணிகள் மோதும் 3வது T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பங்கேற்கவில்லை என்றால் தொடரை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் முன்னாள் தொழில்முறை கூட்டாளிகளான மிஹிர் திவாகர் மற்றும் சௌமியா தாஸ் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 1,080 குறைந்து நகை வாங்குவோரை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் இன்று பவுனுக்கு மேலும் ரூபாய் 320 குறைந்து ஒரு பவுன் 56,360க்கு விற்பனையாகிறது. ஆனால் வெள்ளியில் விலை கிராமுக்கு ரூபாய் 1 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 101க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலில் நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை நோக்கி நேற்று நகர்ந்தது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்தது. குறைந்த காற்றழுத்தம் தமிழகத்தை நெருங்குவதால் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.